ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வந்துட்டு கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ண கீரைங்க, தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வேரோட இந்த வேர்களெல்லாம் நீக்கிட்டு கீரையை வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த கீரை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்படி அறுத்து நம்ம கடைஞ்சி சாப்பிடும் போதும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இது என்னென்ன சேர்த்து நம்ம செய்ய போகிறோன்றது தான். துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சிறு வெங்காயம், பூண்டு, சீரகம், அது கூட வந்துட்டு பச்சை மிளகாய், தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கீரை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மண் நிறைய இருக்கும், அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து கடைஞ்சிட்டு வடகை போட்டு தாளித்து எடுத்தால் கீரை குழம்பு சுவையான டேஸ்டியான இருக்குங்க. நீங்கள் கடைஞ்சிட்டு இது சாதமோ இல்லை வந்துட்டு களியோடு சேர்த்து சாப்பிடும் போதும் வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு